திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக பன்னிரு திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாகவும் முறையாகவும் வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான பன்னிரு திருமுறை ஆசிரியர் துதிகளை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜன் அம்மையார் அவர்கள் பன்னிரு திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பார்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளை வணங்கிக் கொள்வேன். திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளிய அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆளவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிகீரர் கல்லாடனார், பொன்கவிழர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அற்புத அற்புத அற்புதம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல். திருவண்ணாமலையும் சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சிவ திரு பெருமாள் ஐயா அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் ஒரு சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டனையும் புவனும் உய்ய இருட்கட உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் ஜனவும் கூடி தெருக்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே, செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கதவம் திறத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அம்மையார் அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம். ஐயா, அனைத்து அடியார் திருவடியையும் வணங்குகிறேன். நற்றுணை யாவது நம சிவாயவே. திருக்கதவம் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து
பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. சிவசிவா, அற்புதம் அற்புதம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் வசித்திருக்கக்கூடிய சிவத்திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருப்பள்ளி எழுச்சி. போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே உலர்ந்தது பூங்கழற்கினை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நம சிவாய. நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, வாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற அமைப்பின் கீழே நாம் சிந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். திருவருள் கருணையும் குருவருள் கருணையும் எண்ணி நம்முடைய உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் இந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் சமர்ப்பித்து திருமந்திரம் என்கிற நூலிலே 3ஆம் தந்திரத்தில் அட்டமா சித்தி 11வது தலைப்பில் இருக்கக்கூடிய அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே கிட்டத்தட்ட 58 பாடல்கள் நாம் சிந்தித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு 59வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக பிறந்து மொழி பயின்று நமக்கு தந்தையாகவும் தாயாகவும் பிறகு ஆசானாகவும் ஆசிரியராகவும் கடைசியில் நம்முடைய வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் என்று சுட்டி உருவ மத்தியம்தான் திருவடி என்று நமக்கு திருவடி வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்த நம்முடைய ஆன்மீக பயணத்திலே ஆன்மாவை அறியக்கூடிய மிகப்பெரிய நீண்ட நெடிய தூரம் கொண்ட இந்த பயணத்திலே திருவடி வரை கொண்டு வந்து சேர்த்த அத்தனை ஆசான்மார்களுக்கும் குருநாதர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.
இன்றைக்கு உண்டான பாடல் எண் 59. திருச்சிற்றம்பலம். முன்னேழும் மக்களை நாயகி தன்னுடன் முன்னூறு வாயு முடிவகை சொல்லிடில் 351 அஞ்சுமாய் 300 வாயு முடிவகையாமே. முன்னேழும் மக்களை நாயகி தன்னுடன் 300 வாயு முடிவகை சொல்லிடில் 351 அஞ்சுமாய் 300 வாயு முடிவகையாமே. இது பாடல். பாடலை பதம் பதமா பார்த்துருவோம். முன் எழும் அக்கலை நாயகி தன்னுடன் முன் உரு வாயு முடிவகை சொல்லிடில் 351 உடன் அஞ்சுமாய் 300 வாயு முடிவகையாமே. அப்படி பதமா பார்த்தோம்னா கொஞ்சம் புரியும், அவ்வளவுதான். ஏன்னா பாட்டு பாடும்போது இலக்கணம் செய்யல்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், படிக்கும்போது ஓடி போயிடும். தமிழ் உரைநடைன்னா கொஞ்சம் சுலபமா படிச்சிருவோம். இந்த செய்யுள் பகுதினாலே கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் தலை சுத்தல் வந்துடும். அதுல நம்ம கோட்டை விட்டதுனாலதான் இந்த தேவாரங்கள்லாம் படிக்கும்போது இந்த தடுமாற்றம் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, செய்யுள் பகுதியை நம்ம ஆழ்ந்து சிந்திக்காம விட்டோம். ரொம்ப ஆர்வத்தோட நம்ம செய்யுள் பகுதியை பள்ளி பருவத்திலேயே படிச்சிருந்தோம்னா இந்த எதுகை மோனை, இந்த முன் எழும் 300 வருது இல்லையா, இந்த மாதிரி எதுகை மோனை இதெல்லாம் நமக்கு ரொம்ப சுலபமா வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு தமிழ் படிப்பதே ரொம்ப அரிதாயிடுச்சு. ஆமா, காரணம் இதுதான். நம்ம செய்யுள்ல கவனத்தை செலுத்தாம போனதால. அதனாலதான் ஒவ்வொரு பாட்டை பார்த்தும் நம்ம பயப்படுறோம். இது என்னவோ எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு வெட்ட போயிடுவோம். அதை பிரித்து பொருள் சொல்லி பார்த்தோம்னா அவ்வளோ இனிமையா நமக்கு எல்லாமே விளங்கக்கூடிய ரகசியங்கள் அதுல ஒழிக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல்ங்கிற வரிசையில் 3000 பாடல்கள் நமக்கு தந்திருக்கார். யார் தந்திருக்கிறது? திருமூல நாயனார். அந்த திருமூல நாயனாருக்கு உபதேசம் கொடுத்தது யாரு? நந்தி எம்பெருமான். அந்த நந்தி எம்பெருமானுக்கு உபதேசம் கொடுத்தது யாரு? அம்மையப்பர். அந்த அம்மையப்பர் எல்லாவற்றுக்கும் மேலா இருந்து எல்லாருக்கும் கைலாய பரம்பரையிலிருந்து மிகப்பெரிய கைலாய பரம்பரையாக இருந்து நமக்கு உபதேசம் கொடுத்துட்டு வர்றார். அப்படி திருமூல நாயனருடைய திருவடியை வணங்கி இந்த பாட்டுக்கு உண்டான அர்த்தத்தை அவருடைய பாதத்துல சமர்ப்பிக்கும். சிவபெருமானே, நீங்க எந்த கோணத்துல படிச்சாலும் அவங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய பொருள் விளங்கும். எப்படி திருக்குறள் காலத்துக்கு ஏற்றவாறு தன் தகவமைப்பை மாற்றி நுழைமான் நுண்புலனில் அறிவில் எட்டுகிறதோ, அதுபோல நாத்திகர்களுக்கு ஒரு பார்வையாகவும் ஆத்திகர்களுக்கு ஒரு பார்வையாகவும் திருக்குறள் விளங்குவது போல மனிதனுடைய அறிவு நிலைக்கு ஏற்ப திருமந்திரமும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் முழுக்க உணர்ந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள் ஒரு கோட்டிலே செல்வார்கள். அந்த வகையிலே சான்றோர்கள் எழுதிய அந்த பொழிப்புரையில் தர்மயாதனம் வெளியிட்ட அந்த பொருள் விளக்கத்தை தற்போது பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பொழிப்புரை. உயிரோடு உடல் தொடர்பு பட்ட பொழுதே தான் எழுந்து இயங்குகின்ற இடகலை பிங்கலைகளில் தலைவியாகிய சக்தியை பற்றி நின்று இயங்குகின்ற பிராணவாயு பின் முடிவு பெறும் வகையை சொல்லும் இடத்து 51 அக்ஷரங்களில் பிருதிவி காலம் முதலிய ஐவகை காலத்திலும் இயங்கி முடியும் வகையே யாம். இது பொழிப்புரை. மீண்டும் ஒரு முறை படிச்சிடுறேன். கொஞ்சம் ஆழமா வரணும். ஆழமா வந்தா தான் நம்ம பொருள் புரிஞ்சுக்க முடியும். கவனம் வேணும். உயிரோடு உடல் தொடர்பு பட்ட பொழுதே தான் எழுந்து இயங்குகின்ற இடகலை பிங்கலையின் தலைவியாகிய சக்தி பற்றி நின்று இயங்குகின்ற பிராணவாயு பின் முடிவு பெறும் வகையை சொல்லும் இடத்து
51 அக்ஷரங்களில், தமிழ்ல 51 அக்கரங்களில் பிருதிவி காலம் முதலிய ஐவகை காலத்திலும் இயங்கி முடியும் வகையே யாம். இது பொழிப்புரை. அவ்வளவுதான். இன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளவுதான். கொடுக்கப்பட்டது தர்ம ஆதனத்தில் கொடுக்கப்பட்டது அவ்வளவு. இப்போ இப்போ நமக்கு இன்னைக்கு இந்த கலியுகத்துல சாமி திருமூல நாயனார் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்றது இப்ப நம்ம யதார்த்த உலகத்துல நம்ம அர்த்தத்தை பார்த்துருவோம். சரியா? இப்ப நம்முடைய சிகாரம் சைவநெறி பாடசாலையில இன்னைக்கு வந்திருக்கிற எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 11 பேர் இருக்கீங்க. நமக்கு என்ன செய்தி இங்க நம்ம விளங்கிக்கலாம்ன்றது பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். முன்னெழும் அக்கலை நாயகி தன்னுடன். அவ்வளவுதான் முதல் வரி. இந்த அக்கலை அப்படின்னா மாடம். அது என்ன மாடம்? மாடத்துக்கு 3 ஒரு கோணம் இருக்கு. ஒரு நட்சத்திரத்தை நீங்க கீழே வச்சீங்கன்னா ஆமா வீட்டுல நீங்க மாடம் பார்த்துருப்பீங்க. மாட விளக்கு ஏத்துவாங்க. மாடத்துல விளக்கு ஏத்துவாங்க, பார்த்துருப்பீங்க. அதுல இடகலை, பிங்கலை, சுழுமுனை. என்னது? அதாவது இடது கண்ணு, வலது கண்ணு, அக்னி கண்ணு. அதாவது மேல இருக்கும். ஒரு விளக்கு ஏத்துனீங்கன்னா அந்த மாடத்துல ஒரு கூம்பு அதான் மேல இருக்கும். நம்ம வீட்டுல மாடம் இருக்கு இல்லையா? அந்த மாடம் முக்கோணம். கீழே பாட்டம் இருக்கும், மேல கூம்பு இருக்கும். இந்த கூம்பு தான் நம்முடைய பூர்வ மத்தியம். இதுக்கு அக்கலைன்னு பேரு. இந்த முன்னெழும் அக்கலை நாயகி தன்னுடன். அவதான் பராசக்தி. அவ எப்படி இருக்கிறாளாம்? ஜோதியா இருக்கிறாளாம். உயிரோடு உடல் தொடர்பு பட்ட பொழுது தான் எழுந்து இயங்குகின்ற இடகலை பிங்கலை தலைவியாகிய சக்தி அப்படின்னு பொழிப்புரையில சொல்லிட்டாங்க. அப்போ இடது கண்ணாகவும் வலது கண்ணாகவும் இடது நாசியாகவும் வலது நாசியாகவும் இயங்குகின்றவள் யாருன்னா பராசக்தி. தன்னுடைய உடல் சூட்டுக்கு ஏற்றவாறு உடம்புல உஷ்ணம் அதிகமாச்சுன்னா சந்திரகலை என்று சொல்லக்கூடிய இடது நாசி வழியாக அவள் பயணிப்பாள். யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. எந்த டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. உடம்புல உஷ்ணம் அதிகமாயிருச்சா உடனே சந்திரகலையில இடது நாசியில போகும். உடம்பு ரொம்ப சீதோஷ நிலையில ரொம்ப குளிர்ச்சி அடைஞ்சிருச்சா உடனே வலது நாசியில சுவாசம் போயிடும். இது யார் சொல்லி கொடுத்தாங்க? யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா இந்த உடம்புக்கு? இல்லையே. there is no instructor. யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவே இல்லையே. தானா இயங்குது. அதுதான் இறைவன். எதெல்லாம் தானா இயங்குதோ அதெல்லாம் இறைவன். அப்போ அப்படி தானா வந்தது யாராம்? பராசக்தி. எப்படி? இடது நாசி வழியாகவும் வலது நாசி வழியாகவும் வந்து போறான். அப்படி வந்து போற நாயகி அந்த மாடம் என்று சொல்லக்கூடிய அக்கலையில் முக்கோணம். அந்த முக்கோணத்துல மேல இருக்கிறது இல்லையா, அந்த எரியுது ஜோதி. அந்த அக்னி நேத்திரத்துல போய் தங்குற கலைக்கு தான் அக்கலை. அப்படி யார் ஒருத்தர் இந்த இடகலையும் பிங்கலையும் கொண்டு போய் சுழுமுனையில சுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாயகி பராசக்தி பிராணவாயுவா முடிவு பெறுகிறாள். அப்போ இந்த முன்னெழும் அக்கலை நாயகி தன்னுடன் முன்னொரு வாயு முடிவகை சொல்லிடில். அப்போ மூச்சு முடிகிற இடம் பூர்வ மத்தியம். நீங்க ஒண்ணா பாருங்க, கண்ணு ரெண்டும் நல்லா கூடிடுச்சுன்னா மூச்சு வராது. ஆமாங்கய்யா. நீங்க உட்காந்து பாருங்க. முதல்ல சுவாச பயிற்சி செய்வீங்க. ஏன்னா மனம் வெளியே இருக்கு. மனம் வெளியில இருக்க வரைக்கும் மூச்சு வெளியே போகும். எப்ப மூச்சு ஒடுங்கும்? மனம் உள்ள ஒடுங்கின பிறகு ஒடுங்கும். அப்ப மனம் ஒடுங்கிறதுக்கு என்ன வித்தையை நம்ம கத்துக்கணும்? இந்த மனம் எது வழியா ரொம்ப வேகமா வெளியே போகும் தெரியுமா? இந்த மனம் இந்த fraction of second எது வழியா வெளியே போகும்னா கண்ணு வழியா தான் வெளியே போகும். 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல. எத்தனை பேர் அறிவும்? நல்லா பாத்துங்க. 5 பேர் அறிவும் கண்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 பேருடைய அறிவும் உடனே லீக் ஆகுற இடம் எது? கண்ணு.
அந்த லீக் ஆகாம மனசு வெளியே போகாம நிறுத்தக்கூடிய இடம் தான் அந்த அக்கலை, அத முக்கோணம், மாடம். வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் புருவ மத்தியில நிறுத்துறீங்க இல்லையா, அதான் புருவ நடு. அப்படி நிறுத்தும் போது இந்த 5 பேருடைய 5 திருடர்கள், இவங்க கல்வர்கள் பேரு. கள்ள புலனைந்தும் காணாம் அணிவிளக்கே. அப்போ 5 புலனும் அப்படி பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்மளை விட்டு வெளியே போறதுக்கு எத்தனைக்கும் போது அவங்கள கட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வலது கண்ணையும் இந்த இடது கண்ணையும் சரியா கொண்டு வந்து பொருத்தணும். சரி, அப்படி பொருத்துறதுக்கு யாருடைய துணை வேணும்னா குருநாதருடைய துணை வேணும். அவர் வந்து தொடணும். அவர் வந்து தொடணும். உங்க புருவம் ஒரு அழுத்துவார். ஒரு அழுத்துவார். அழுத்தி அந்த இடத்த சுட்டி காமிப்பாரு. என்னைக்கு தொட்டு காமிச்சாங்களோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு அது ஒட்டும். நம்ம முயற்சி பண்றோம். ஆத்மார்த்தமா குருநாதரை நினைச்சுக்கிட்டு செய்யறவங்க இருக்குதான் செய்யறாங்க. வந்து தொடரணும் அவசியம் இல்லை. அது நயன தீட்சை. அப்புறம் கண்ணாலேயே சில பேர் பார்த்து என்ன பண்றாங்க, கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? அப்போ முன்னெழு மக்களை நாயகி தன்னுடன் முன் உரு வாயு முடிவகை சொல்லிடில். இப்படி இடது நாசி வழியாகவும் வலது நாசி வழியாகவும் பயணித்துக் கொண்டிருக்கிற பராசக்தி சுழுமுனையில போய் ஒடுங்கி அவ பிராண வாயுவை தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார். அங்கதான் முடியுது. அப்போ மனம் ஒடுங்கின பிறகு மூச்சு ஒடுங்குது. இது நீங்க பயிற்சி மூலியமா கத்துக்கலாம். அப்போ உங்க சுவாசம் இருக்குதா இல்லையான்ற அளவுக்கு வந்துருவீங்க. உங்க சுவாசம் என்ன ஆயிடும்? உங்க மூச்சு இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கே தெரியாது. ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நீங்க உட்காந்து பாருங்க. முதுகெலும்பு நேரா வச்சு, சென்முத்திரையை வச்சு, இல்ல முதுகெலும்பு நேரா வைக்க முடியலன்னா ஒரு நல்ல சேர்ல சாஞ்சுக்கிட்டு அழகா என்ன பண்ணுங்க, ஆடாம அசையாம எம்பெருமானுடைய திருவடியை, அதான் பராசக்தியுடைய திருவடியை பாருங்க. பாத்தீங்கன்னா முதல்ல மூச்சு உங்களுக்கு வாங்கும், அப்புறம் ஒடுங்கும், அப்புறம் மூச்சு இருக்குதா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாம போயிடும். ஏன்னா அதுல லயிச்சிட்டீங்க. எதுல லயிச்சிட்டீங்க? அந்த புருவ நடுவுலயே லயிச்சு அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கிற ஓங்காரத்தை அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளி உலகம் தெரியாது. அப்போ 5 பேர் அறிவும் கண்களே கொண்டு போய் வெளியே செல்வதற்கு முன்பதாக நீங்க புருவ நடுவுல சமர்ப்பிச்சிடணும். கதலி சமர்ப்பயாமி, நாரி சமர்ப்பயாமி, தீர்த்தம் சமர்ப்பயாமி, புஷ்பம் சமர்ப்பயாமின்றாங்கல்ல, அது மாதிரி இந்த தேகத்தையும் எங்க சமர்ப்பிக்கணும்? இந்த புருவ நடுவுல சமர்ப்பிக்கணும். இந்த தேகத்தை எங்க சமர்ப்பிக்கணும்? அந்த 5 பேர் அறிவும் அப்படின்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 பேரை கொண்டாந்து எங்க கட்டணும்? புருவ மத்தியில கட்டணும். கட்டி நின்னீங்கன்னா என்ன ஆகும்? மூச்சு வெளியே போகாது. உங்களுக்கே ஆச்சரியமா போயிடும். ஆமா, நம்ம மூச்சு வெளியே போலையே. நீங்க வெளியே போலீங்கன்னு திங்க் பண்ணீங்கன்னா அதுக்கு மூச்சு வெளியே போகும். நான் சொல்றது புரியுதா? இப்போ ஒரு எண்ணம், சொல், செயல். ஒரு எண்ணம் உள்ள வருது, நீங்க சொல்ல கன்வெர்ட் பண்றீங்க. கன்வெர்ட் பண்ணி அது செயல் ஆக்ஷன் பண்றதுக்கு பிராணன் வேணும். எண்ணம் வர்றதுக்கு பிராணன் தேவைப்படாது. அது சொல்ல மாறதுக்கு பிராணன் தேவைப்படாது. ஆனா ஆக்ஷனா வரணும்னா அதுக்கு என்ன வேணும்? பிராணன் வேணும். அந்த மாதிரி தான் உங்க பிராணன் வெளியே போய் அந்த ஆக்ஷன் விளைவை ஏற்படுத்துவதற்கு முன்பதாக நீங்க கண்களை கொண்டாந்து இங்க கட்டிடணும். அந்த 5 மாட்டையும் வந்து கட்டணும். ஆமா, அந்த 5 மாடு வெளியே தெரியுது இல்லையா, அதை கொண்டாந்து உள்ள கட்டணும். கட்டிட்டீங்கன்னா உங்க பிராணன் அங்கதான் ஒடுங்குது. அப்படி ஒடுங்குன்னா அடுத்து என்ன நடக்குதுன்னா 51 அக்ஷரமும் ஒடுங்கிடுது. என்னங்க இது 51 அக்ஷரம்ன்றீங்க? சப்தம் ஒடுங்குது. என்ன ஒடுங்குது? மொத்தம் எத்தனை அக்ஷரம்? 51 அக்ஷரம். இப்ப அகார உகார மகாரம் தான் அதுக்கு மூலம். அத 3ஆ மாத்திக்கலாம். அந்த அகார உகார மகாரத்தை கூட ஓங்காரமா மாத்திட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ 51 அக்ஷரம்னு சொல்றாங்கல்ல, இப்போ உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216. இப்படி எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இந்த எழுத்துக்களுக்கு தான் அக்ஷரம்னு பேரு. ஆனா
இது எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிறது 51 அக்ஷரம். அந்த 51 அக்ஷரமும் புராணம் ஒடுங்குச்சுன்னா ஒடுங்கிடும். அந்த 51 5 மாய் அப்படின்னு இந்த 3வது வரி சொல்லுது. அப்போ முதல்ல நீங்க என்ன பண்றீங்க? வலது கண்ணையும் இடது கண்ணும் கொண்டு போய் புருவ மத்தியில் வைக்கிறீங்க. அப்படி வைக்கும் போது அந்த அக்கலை நாயகியை பாக்குறீங்க, பராசக்தி. 2வது லைன் என்ன சொல்லுது? 300 வாயு முடிவகை சொல்லிடு. 300 அந்த முன்னாடி இருந்த வாயு இப்ப என்ன ஆயிடுச்சு? அப்படியே ஒடுங்கிருச்சு. 2வது நிலைமை. வாயு ஒடுங்கின பிறகு நம்ம சப்தமும் ஒடுங்குது. சப்தம்னா என்ன? சப்தத்துக்கு மூலம் என்ன? ஓங்காரம். அதுக்கு நாதம்னு பேரு. என்ன பேரு? நாதம்னு பேரு. இப்போ ஒலியாகிய கண்ணு புருவ மத்தியில் ஒடுங்கிடுச்சு, ஒலியும் ஒடுங்கிடுச்சு, ஒலியும் ஒடுங்க போகுது. அதான் 3வது வரி சொல்லுது. 51 அக்ஷரமும் ஒடுங்குது. அந்த 51 அக்ஷரத்துக்கு மூலமா இருக்கிறது என்னது? அகார உகார மகாரம். இந்த அகார உகார மகாரத்துக்கு மூலமா இருக்கிறது என்னது? ஓங்காரம். அந்த ஓங்காரத்துக்கு மூலமா இருக்கிறது என்னது? நாதம். அந்த நாதத்துக்கு துணையா இருக்கிறது என்னது? விந்து. அந்த விந்துக்கு மேல இருக்கிறது என்னது? பராசக்தி. அந்த பராசக்திக்கு மேல இருக்கிறது என்னது? அப்பா. அதான் அப்பா, அதுதான் அப்பன். சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவடி சொல்றாங்கல்ல, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவடி. அப்படி வானாகி மண்ணாகி வலியாகி ஒலியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டி வானாகி நின்றாயி என் சொல்லி வாழ்த்துவேனே. அப்போ உனக்கு மட்டும் இல்ல, எனக்கு மட்டும் இல்ல, 84 லட்சம் யோனி பேதத்துக்கும் இந்த வானாகி மண்ணாகி பொருந்தும். எப்படி? என்னவோ இந்த உலகம் மனிதர்களுக்காக மட்டும்தான் படைக்கப்பட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எறும்பு அப்படி நினைக்கல. எறும்பு என்ன நினைச்சுக்குது? இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டது. ஏன் என்ன நினைச்சுக்குது? இந்த உலகம் எனக்காக படைக்கப்பட்டு எங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கு. நம்ம 6 அறிவு படித்த உச்சபட்ச மனிதர்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லா உயிரும் தன் இனத்தை மேலாகவே கருதி கொண்டிருக்கிறது. அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க வீடு பெருசு. யானைக்கு தன்னுடைய வீடு எது? தன்னுடைய உடம்பு. பூனைக்கு தன்னுடைய வீடு எது? தன்னுடைய உடம்பு. அப்ப பூனை எல்லாம் சேர்ந்து என்ன நினைக்குது? இந்த உலகம் எங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. மத்தவங்க எல்லாம் 5 அறிவு உள்ளவர்கள் அவங்க நினைக்குது. 5 அறிவு ஜீவிகள் அது நினைக்குது. யார? நம்மள பார்த்து. நாய் எல்லாம் என்ன நினைக்குது? நாங்க தான் உச்சபட்ச அறிவாளர்கள், மத்தவங்க எல்லாம் 5 அறிவு உள்ள. இப்படி மனிதர்களுக்கு எப்படி இந்த உலகம் சொந்தமோ அதுபோல எல்லா உயிர்களும் தன் இனத்தில் மூத்ததாகவும் தன் மூத்த நாகரிகம் உள்ள சமூகமாகவும் தன்னைத்தானே பாவித்துக் கொண்டிருக்கிறது. அதுபோல இந்த வானாகி மண்ணாகி பாடல் போல எல்லாவற்றுக்கும் உயிரில் கலந்து இறைவன் இருக்கின்றான். அப்படி இருக்கின்ற இறைவன் அவன் இறங்கி வரும்போது அருள் சக்தியாக இறங்கி வருகிறான். அவளுக்கு பராசக்தி என்று பெயர். அந்த பராசக்தியில் இருந்து 2 வகையான ஆற்றல்கள் பிரிகிறது. கருணையே உருவமான கணபதி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே தாங்கக்கூடிய நாதமாக தன் குழவியாக வைத்திருக்கிறாள். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கே வெளிச்சம் கொடுப்பதற்காக விந்துவாக தன் மகனை முருகபெருமானை வைத்திருக்கிறாள். இப்படி ஒரு குடும்பம் சகிதமாக இறைவன், இறைவி, நாதம், விந்து. இதுதான் நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல யாரை பாக்குறீங்க? நீங்க எந்த கோயில நுழைஞ்சாலும் முதல்ல யாரை பாக்குறீங்க? கணபதி தானே பாக்குறீங்க. அப்ப முதல்ல நிக்கிறது என்னது? நாதம். அந்த நாதத்திலிருந்து பிறந்ததுதான் ஓங்காரம். அந்த ஓங்காரத்திலிருந்து பிறந்த அந்த அகார உகார மகாரம். அந்த அகார உகார மகாரத்தினுடைய விளைவு தான் 51 அக்ஷரம். அந்த 51 அக்ஷரம் தான் நாவரசி பாடுற, பேசுற, நம்ம பேசுறோம் இல்லையா? இதுதான் மூலம். இதுக்கு அக்ஷர அப்பியாசம் என்று சொல்லுவார்கள். யார் ஒரு அக்ஷர அப்பியாசம் செய்கிறார்களோ அவர்கள் அகார உகாரத்தை மகாரத்தை அடைவார்கள். யார் ஒரு அகார உகார மகாரத்தை உணர்ந்து விட்டார்களோ அவர் ஓங்காரத்தின் உச்சத்தில் இருப்பார்கள். யார் ஒரு ஓங்காரத்தின் உச்சத்தை அடைந்தார்களோ அவர் நாதத்தின் அடியில் இருப்பார்கள். நாத நாத என்று அரற்றி திருமந்திரம் படிச்சு திருவாசகம் படிச்சுன்னா தெரியும். ஒரு இடத்துல ஒரு நாத நாத என்று அரட்டி
நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. இந்த நாதம் எது? இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. அப்போ முதல் வரி என்ன சொல்றாரு? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. ஏகாம்பர நாதர், கைலாசநாதர். என்ன இப்படி நாதர் நாதர் நாதர்னு வரும். எல்லா சாமிக்கும் நாதர். நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரிங்க, நிறைய உதாரணங்கள் இருக்கு. அப்போ நாதர் 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 நாதர்னா நாதமாக அமர்ந்திருக்கிறான், நாதமாக அமர்ந்திருக்கிறான் என்ற அர்த்தம். அப்போ அந்த நாதம் எங்க இருந்து? அந்த நாதத்திலிருந்து தான் ஓங்காரம், நாத பிரம்மம் சொல்லுவாங்க. என்னது இந்த பிரம்மமே? என்னது? நாத பிரம்மம். அதுதான் இசையால் வசமாக இதயம் எது, இதயம் எது, இசையால் வசமாக இதயம் எது. அப்ப நம்மள மயக்குது இல்லையா? எது? நாதம். அப்ப இறைவன் எப்படி இருக்கிறாரு? நாதமாக இருக்கிறார். அந்த நாதம் எப்படி இருக்குது? ஓங்காரமாக இருக்கிறது. யாராவது திருவாசகத்துல முக்தி நெறி என்ற பதிகத்துல ஒரு இடத்துல வரும். யாராவது கொஞ்சம் எடுத்துக்க. முக்தி நெறி பதிகத்துல அதுல ஒரு 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 பாடல் மட்டும் வரும், ஓங்காரத்து உட்பொருளே அப்படின்னு வரும். அது மட்டும் யாராவது ஒருத்தர் எடுத்து படிக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர், யாராவது ஒருத்தர் 51வது பதிகத்துல 10 பாடல்கள்ல ஒரு இடத்துல ஓங்காரத்து உட்பொருளே அப்படின்னு ஒரு இடத்துல வரும். அது அந்த பாட்டை யாராவது ஒருத்தர் பாடுங்களேன். 51 பதிகத்துல 51வது பதிகமா இருக்கக்கூடிய முக்தி நெறி அப்படின்னு ஆரம்பிக்குமே அந்த பதிகம். கொஞ்சம் எடுங்க. சிவபெருமான சிவசிவா திருச்சிட்டம்பலம். இருக்கீங்களா யாராவது? எந்த எடுத்துக்கம்மா. பதிகம்? அச்சோ பதிகம் எடுங்க. அதுல அந்த 10 பாடல்கள்ல ஓங்காரத்து உட்பொருளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வருமா? அந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் மறுவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே அச்சோவே அச்சோவே. படிங்க பெருமலையா. தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாளுருவி உய்யு நெறி காட்டு வித்திட்டு ஓங்கார துட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே. திருச்சிட்டம்பலம். அற்புதம் 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 அற்புதம். சிவபெருமானே சிவசிவா சிவசிவா. தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே. அதனங்கய்யா சாமி அதேதான் அதேதான். அப்போ அதுல உய்யு நெறி காட்பித்து உய்யும் அது சொல்லுங்க. உய்யும் உய்யு நெறி காட்டு வித்திட்டு ஓங்கார துட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே. அற்புதம் 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 அற்புதம். இந்த மாதிரி ஓங்காரத்தை எனக்கு கொடுத்த மாதிரி யார் பெறுவார்? மாணிக்கவாசகர் சொல்றார். அப்போ இந்த ஓங்காரத்தை யார் ஒருவர் லயித்து விடுகிறீர்களோ உங்களுக்கு பாதம் உறுதி, சிவன் பாதம் உறுதி, திருவடி உறுதி. அந்த நாதத்தினுடைய அதுதான் சொன்ன, வாழும் போது திருவடி பேற்றில் இளைப்பாறுதல் எப்படி
நாம் வாழும் போதே இளைப்பாறுதல், வாழும் போதே திருவடியில இளைப்பாறுதல் எப்படி அப்படின்னா, யார் ஒருவர் நாதத்தில் லயித்து விடுகிறார்களோ, யார் ஒருவர் ஓங்காரத்தில் முடிந்து விடுகிறார்களோ, யார் ஒருவர் ஓங்காரத்தையே புருவ மத்தியிலே வைத்து சமர்ப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பரிசு கிடைக்கிறது. அததான் என்ன சொல்றாங்க, 51 5 51 அக்ஷரம் எங்க முடியுது? அகார உகார மகாரத்துல. இந்த அகார உகார மகாரம் எங்க முடியுது? ஓங்காரம் முடியுது, ஓங்காரத்துல முடியுது. இந்த ஓங்காரம் எங்க முடியுது? நாதத்துல முடியுது. இந்த நாதம் எங்க முடியுது? விந்துவில முடியுது, அம்பாள் கிட்ட முடியுது. அம்பாள் எங்க முடியுறா? அப்பா கிட்ட முடியுறா. அப்பா எங்க முடிகிறாரு? முடிவிலி. அப்பா எங்க முடிகிறாரு? அப்பாவுக்கு முடியல. அப்பாவுக்கு ஒருபோதும் முடிவு கிடையாது. ஏன்னா அப்பாவுல இருந்து அம்மா, அப்பாவுல இருந்து அம்மா. அப்போ அப்பாவுக்கு என்ன கிடையாது? பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, அடியும் இல்லை, முடியும் இல்லை, அந்தமும் கிடையாது, ஆரம்பமும் கிடையாது. அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்படி ஆரம்பமும் முடிவும் இல்லாம ஒரு இடத்துல இருந்துதான் பராசக்திய இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக யார் அனுப்புறாரு? அருள் சக்தியை அனுப்புறாரு. அப்படிப்பட்ட நாயகி தான் அக்கலை நாயகி தன்னுடன் முன்னெழு மக்களை நாயகி தன்னுடன் முன்னுரு வாயு முடிவகை சொல்லிடில். அப்போ நமக்கு மூச்சா இருக்கிறது பராசக்தி, நமக்கு பேச்சா இருக்கிறது பராசக்தி, நமக்கு செயலா இருக்கிறது பராசக்தி. அப்போ அருள் சக்தியை தான் சாமி வச்சிருக்கிறாரு. காமாட்சியாகவும் மீனாட்சியாகவும் விசாலாட்சியாகவும் என்ன பண்ணிருக்காரு? வச்சிருக்காரு. அப்ப அந்த ஓங்காரத்தினுடைய உட்பொருளை அறிவித்து ஐயன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சவர். இப்படி எனக்கு ஓங்காரத்தை தெரிவிச்ச மாதிரி வேற யார் இந்த ஓங்காரத்தை உணர்ந்திருப்பாங்க அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு. அப்போ நமக்கு அது கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். அதுக்குதான் அந்த பாட்டு பாடுறது. திருவாசகம் எதுக்கு பாடுறோம்? நாதத்தை உணர்றதுக்கு பாடுறோம். அப்படியாவது நாதத்தை உணர மாட்டோமா? பிணக்கில்லாத பெருந்துரை பாடும்போது வாய் உதறது இல்ல? மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி அப்படின்னோடனே நம்ம நெஞ்சு உருகுது இல்ல? இதுதாங்க, இதுதான். அப்போ திருவாசகத்தில் இருக்கிற ஒரு பெரிய ரகசியமே இதுதான். இதுதான் திருவாசகம்னாலே அது உருக்கணும், உருக்கம். எப்படி உருக்குது? ஓங்காரத்து உட்பொருளை நமக்கு ஊட்டுது. ஊட்டின உடனே சிந்தையில போய் மயங்கி நம்ம என்ன ஆயிடுறோம்? ஒன்றுபட்டுறோம். ஒன்றுபட்ட உடனே என்ன நடக்குது? தேம்பல் வந்துருது. தேம்பல் வந்தோடனே என்ன வந்துருது? அழுக வந்துருது. அழுக வந்தோடனே என்ன வந்துருது? மூச்சு பேச்சு நின்று போகுது. நீங்க ஒன்னா பாருங்க, நீங்க ஒன்னா பாருங்க. திருவாசகம் படிக்கும் போது இந்த சம்பவம் யாருக்கு நடக்குதோ அவங்க எல்லாம் இறைவனோட ஒன்றுவார்கள். அது அதனாலதான் திருவாசகம் முற்றுவதற்கு எல்லாம் ஏன் ஓடுறாங்கன்னு தெரியுதா? ஏன் ஓடுறாங்க? அந்த ஒரு கணம் நடக்காதா? அந்த ஒரு சம்பவம் நடக்காதா? அந்த தேம்பல் வராதா? அழுக வராதா? மெல்ட் ஆக மாட்டோமா? தேம்பி நிக்க மாட்டோமா? அழுதால் உன்னை பெறலாமே. அப்போ அந்த ஓங்காரத்துக்கு அவ்வளோ அததான் நாதத்தின் அடிப்படையில அமைஞ்சதுனாலதான் திருவாசகம் முதன்மை பெறுகிறது. முதன்மை பெறுகிறது, சாமியால எழுதப்பட்டது. அப்படிப்பட்ட ஓங்காரம் தான் நம்மள என்ன பண்ணுது? மெல்ட் ஆக்குது. அப்ப யார் ஒருத்தர் இந்த மாதிரி மெல்ட் ஆகுறாங்களோ அவங்க சாமியோட திருவடிக்கு ரொம்ப பாத்திரமானவங்க. கல்லு நெஞ்சுக்காரன் கூட சரி, நெஞ்சே உருகாது. உன் கல் மனசுன்னு சொல்றாங்கல்ல. மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வீணை கெடனேன் இனி மேல் விளைவது அறிந்திலே இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை
விளங்கினேன் வீணை கேடனேன் இனி மேல் விளைவது அறிந்திலேன். இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே. கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, காட்டினாய் கழுக்குன்றிலே. இதுதான் செய்தி, இதுதான் செய்தி, இதுதான் நாதம், இதுதான் நாதத்தினுடைய, இதுதான் நாதம். இந்த சம்பவம் நடக்கணும். இந்த சம்பவம் நடந்ததுன்னா நீங்க ஒன்றுதல்னு அர்த்தம். நாதம் உங்களுக்கு வேலை செய்யணும், இல்லைன்னா நீங்க ஜென்மமே கிடையாது. இது நடக்கலன்னா நீங்க ஜென்மமே கிடையாது. அதாவது அந்த அளவுக்கு வினை உங்களை சூழ்ந்திருக்குன்னு அர்த்தம். நான் வேகமா பேச நினைக்கக்கூடாது. அது அந்த அந்த உருக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கலன்னு சொன்னா நீ வல்வினை பட்டிருக்கிறன்னு அர்த்தம். நீ இந்த பக்கத்துக்கு இப்ப நீ எட்டி பார்த்திருக்கிற திருவாசகத்தை, அவ்வளவுதான். அப்ப அந்த ஓங்காரம் வந்து உன்னை உருக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் உனக்கு சாமி என்ன பண்ணல, உனக்கு தரல. அப்ப எப்படி படிக்கணும்? உணர்வு ரீதியா படிக்கணும். முற்றுவதில் எப்படி பண்ணணும்? உணர்வு ரீதியா பண்ணணும். எப்போ இது நடக்கும்? சாமியோட திருவருள் தான் நடக்கும். எப்போ ஓங்காரத்தை உணர முடியும்? அவன் அருளால் இருந்து, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்ப எல்லாரும் முற்றுவதில் பண்றவங்க எல்லாரும் இந்த நிலைக்கு வராங்களா? வரமாட்டாங்க. முற்றுவதில் பண்றவங்க எல்லாரும் இந்த நிலைக்கு வராங்களா? வரமாட்டாங்க. எல்லாம் ஆழமா படிப்பாங்களா? படிக்க மாட்டாங்க. எல்லாம் பொருள் உணர்ந்து படிப்பாங்களா? படிக்க மாட்டாங்க. அப்ப யாருக்கு இது நிகழும்? அந்த சாமி பார்வைப்பட்டு பதியோட பார்வை பசு மீது படுது இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த நிகழ்வு நடக்கும். உடனே பாசம் தொலைஞ்சிரும். ஆணவம், கண்மம், மாயை எல்லாம் மெல்ட் ஆயிடும். உப்பு தண்ணி அப்படியே ஊத்தும். ஆமா, இந்த சம்பவம் நடக்கும். அதுக்கு தான் இந்த திருவாசகத்தை எல்லாரும் கையில் எடுக்கிறாங்க. தவத்துல உட்காரத்துக்கு முடியல அப்படின்னா இதுல உருக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எதுல உருக்கிட்டீங்கன்னா, ஏன்னா தவத்துல உட்காந்து முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு பாட்டு என்ன பண்ணிடுது? அதான் அழுதால் உன்னை பெறலாமே. சரணடைஞ்சிடணும் சாமி கிட்ட. பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் முன் நாமங்கள் பேசுவார்க்கு இனக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே தோடை தெம்பிரான். உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வீணை ஒத்த பின் கணக்கில்லா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. அந்த கழுக்குன்றுன்றது நம்முடைய தலை. ஆமா, அந்த கழுக்குன்றுன்றது நம்ம தலை. திருக்கோலம்ன்றது நம்முடைய புருவ நடு. மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை நம்ம உடம்பு. விளங்கினேன் வீணை கேடனேன் இனி மேல் விளைவது அறிந்திலேன். சரணடைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல. இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே. ரெண்டு சேவடினா, இரண்டு சேவடினா வலது கண்ணு இடது கண்ணு. கொண்டு போய் எங்க நிறுத்தணும்? சேவடியில நிறுத்தணும். கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் புருவ மத்தியிலே, காட்டினாய் புருவ நடுவிலே, காட்டினாய் கழுக்குன்றிலே, காட்டினாய் புருவ நடுவிலே. இதான் பாட்டு. இந்த உண்மையை உணர்ந்தவங்க திருவடியில சரணடைஞ்சிருவாங்க. நேரம் போறதே தெரியாது. நேரம் போறதே தெரியாது. நீங்க ஒரு முறை அழுது அப்படியே அப்படியே அந்த புருவ மத்தியில லாக் ஆயிட்டீங்கன்னா ஊரு உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. மெய் உணர்ந்து இருப்பீங்க, மெய் மறந்து இருக்க மாட்டீங்க. அப்போ இலங்குகின்ற என் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியை கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுகுன்றிலே. அப்படி ஓங்காரமா 51 அக்ஷரமா யார் இருக்குதுன்னா அம்பாள் இருக்கிறார்.
ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாச மலரெல்லாம் ஆனாய் நீயே அப்படின்றாங்க இல்லையா? அப்படி ஒடுங்கி நிற்கக்கூடிய ஒரு உன்னதமான, அப்படி ஒடுங்கி இருக்கக்கூடிய இடம் தான் இந்த புருவ நடு. அந்த புருவ நடுல என்ன ஒடுங்குதுன்னா, ஒலியும் ஒடுங்குது. சின்ன லீ போட்டா சப்தம், பெரிய லீ போட்டா வெளிச்சம். அப்ப சின்ன லீக்கு நாதம்னு பேரு, பெரிய லீக்கு என்னது? விந்துன்னு பேரு. இந்த அடிப்படைய ஒரு சிவாச்சாரியார் சொல்லி தரணும். ஆனா நம்ம பசிக்கு நம்ம கேட்டாதான் கிடைக்கும். பசிக்கிறவங்களுக்கு தான் சொல்லி தர முடியும். பசி இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண முடியாது? சொல்லி தர முடியாது. பசி இல்லாதவங்களுக்கு சொல்லி தர முடியாது. கேட்கணும், கேட்கணும். நீ எவ்வளவு பெரிய வேலைக்காரனா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய மூலக்காரனா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய ஏழையா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய பஞ்ச பரதேசியா இருந்தாலும் சரி, பசின்னு வந்துட்டோம்னா எப்படி உணவை தேடுறோமோ அது மாதிரி தேடல்னு வந்துருச்சுன்னா, இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடியவன் ஒருத்தன் இருக்கிறானான்னு ஒருத்தன் நீ தேட ஆரம்பிச்சிட்டீன்னா, நீ தான் தேடல் உள்ள உயிர். இந்த இந்த தேடல் உனக்கு வந்தாதான் நீ உயிர். நீ அப்பதான் ஒரு உலகத்துல மனுஷன். அப்பதான் நன்றி உள்ள மனுஷனா மாறுற. ஓ, இவ்வளவு நடக்குதா பாருங்க. இந்த பூமியில சூழ்ந்திருக்க தண்ணி மொத்தம் எங்க இருந்து வந்து? வானத்துல இருந்து வந்தது. உங்களுக்கு ஆச்சரியமா இல்ல? வான்மழை, அதாவது என்ன சொல்றோம்? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க வான்முகில் வழாது பெய்க. அப்ப பூமிக்கு தண்ணி எங்கிருந்து வந்துடும்? வான் நீர், அதுக்கு பேர் என்னது? வான் நீர். அங்கிருந்து தான் வருது. அவ்வளோ தண்ணியா, கடல் தண்ணி எங்கிருந்து வந்தது? மேல இருந்து தான் வந்தது. ஆச்சரியமா இல்ல? மழையே ஒரு அற்புதம் தாங்க. சாமி கொடுக்கிற ஒரு அமுதம் அது. அது கொடை. அது ஆச்சரியமா இல்ல? அத நீரின்றி அமையாது உலகன்ற மாதிரி அந்த நீரை கொடுக்கறது யாரு? சாமி தான் கொடுக்கிறாரு. அந்த நீர் வந்து சூழ்ந்து கடலா மாறுச்சுன்னா அதுக்கு திருப்பார் கடல்னு பேர். அதை போய் கடவுள்னு கும்பிடுறாங்க. அதான் நாராயணன். அப்ப யார் கொடுத்தது? அத இறைவன் கொடுத்தான். அப்போ அந்த நாராயணனுக்கு மூலம் யாரு? சிவபெருமான். வானாக இருக்கிறார். அப்புறம் வந்து நம்ம பஞ்சபூதம் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? ஆகாயமாக இருக்கிற இறைவன் சலனப்பட்டு இறங்கி வரும்போது மூச்சாக வருகிறான். மூச்சாக இருக்கிற இறைவன் அக்னியாக மாறுகிறான். அக்னியாக இருக்கிற இறைவன் நீராக மாறுகிறான். நீராக இருக்கிற இறைவன் நிலமாக மாறுகிறான். இதான் நிலைமை. அப்போ கடைசி அந்த 3வது லைன் என்ன சொல்லுதுன்னா, 351 51 5 மாய் அப்படின்னா, அந்த 5ன்றது 5 காலம். நம்ம உடம்புக்குள்ள 5 முகம் இருக்கு இல்லையா? 5 பூதம். நீங்க எப்படின்னா எடுத்துக்கங்க. 5 காலம் எடுத்துக்கங்க, 5 பூதம் எடுத்துக்கங்க, எப்படின்னா எடுத்துக்கங்க. அப்ப திருமந்திரத்துல என்ன சொல்ல வர்றாரு சாமி நமக்குன்னா, முதல் வரியில அந்த அக்கலை நாயகின்னா புருவ நடுவுல ஒடுங்குற வித்தையை சொல்றாங்க. 2வது என்ன சொல்றாங்கன்னா, மூச்சு ஒடுங்குற கலையை சொல்றாங்க. 3வது என்ன சொல்றாங்கன்னா, பேச்சு ஒடுங்குற கலையை சொல்றாங்க. 4வது என்ன சொல்றாங்க தெரியுமா? 5 ஒடுங்குற கலையை சொல்றாங்க. காலம் முடிகிற கலை, அத வாயு முடிகிற இடத்த சொல்றாங்க. அத காலம் முடிகிற இடத்த சொல்றாங்க. அப்போ திருமூலர் நமக்கு யதார்த்த உலகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, புருவ நடுவில் ஒடுங்குதல், அதை முன்னெடும் அக்கலை நாயகி. முதல்ல நாத விந்தும் போய் ஒடுங்குது. 2வது மூச்சு ஒடுங்குது. 3வது பேச்சு ஒடுங்குது. 4வது காலமே ஒடுங்குது. எங்க? புருவ நடுவுல. எப்ப நீங்க உட்கார போறீங்க? இதான் என் கேள்வி. இவ்வளவும் சரிங்க ஐயா. எப்ப நம்ம உட்கார்றது? இதுக்கு 4 முகூர்த்தம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ ஓய்வு கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க முயற்சி பண்ணணும். திருவடி எதுன்னு தெரிஞ்ச பிறகு நீங்க முயற்சி பண்ணணும். அழுவணும், அழுவணும், அழுவணும். ஏன்னா யாரு நம்மளுக்கு துணை? யாருக்கிட்ட போய் அழுவுது? ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. யாருக்கெடுத்து உரைக்கேன் யாரிடம், ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அதுல அந்த பாட்டு யாருக்குன்னா தெரியுமா? ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்து உரைக்கேன். அந்த பாட்டை எடுக்க முடியுமா? பெருமாளையா? ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்து உரைக்கேன்
சங்கரா ஆர்கோலோ சதுரர் அதானே? அதான் சார். நல்ல பாட்டு அது. செண்பகொல்லியம்மா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் சங்கரா ஆர்கோலோ சதுரர். எடுங்க எடுத்துட்டேங்க ஐயா. எடுங்க எடுங்க எடுங்க. இன்னைக்கு 2ல 1 பார்த்துடலாம். எடுங்க. சிவபெருமானே சிவசிவா. ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்து உரைக்கேன் சங்கரா ஆர்கோலோ சதுரர். அதானே வரும். எடுங்க. திருவாசகத்துல நல்ல வரி அது. காமாட்சி அம்மா கூட புரியும்னு நினைக்கிறேன் அது. பொறுமையா எடுங்க, பொறுமையா எடுங்க. எடுக்கிறேங்க ஐயா. எடுங்க 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 எடுங்க. ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்து உரைக்கேன் சங்கரா அப்படிங்க. யாருக்கிட்ட நம்ம சொல்ல முடியும் நம்ம குறைய? சொன்னா நம்ம சிரிப்பாங்க. நல்லா பேசுவாங்க, சிரிப்பாங்க, எல்லாம் கேட்டுக்குவாங்க. பின்னாடி என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்க. இது நமக்கு தேவையா? இது நமக்கு தேவையா? ஐயா இது நமக்கு தேவையே இல்லை. நம்ம ஏன் சொல்லுவானே? பாரு ஐயா. படிங்க. பாரோடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை ஊரை சிவனே ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருக என்ற அருள் புரியாயே. அற்புதம் அற்புதம். என்ன பதிகம் அது? வாழா பத்துங்க ஐயா. 28வது பதிக்குங்க ஐயா. 28வது. அற்புதம் 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 அற்புதம். அந்த வரி நல்லா யோசிச்சு பாருங்க. மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? யாரோடு நோகேன் ஆர்க்கு எடுத்து உரைக்கேன் ஆண்ட நீ அருளிலே. ஆனால் நீ எனக்கு அருள் புரியலன்னா நான் யாருக்கிட்ட போய் சொல்லு? நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்றார். இது மெல்ட் ஆகுது பாருங்க நம்மள. பாரோடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு போலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை ஊரை சிவனே யாரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்ற அருள் புரியாயே. இவர் பாடிட்டாரு, நம்ம சொல்ல தெரியல, அவ்வளவுதான். மாணிக்க வாசகர் பாடிட்டாரு, நமக்கு சொல்ல தெரியல, அவ்வளவுதான். நமக்கு உருக தெரியல, அவ்வளவுதான். நம்மளுக்கு பாட தெரியல, அவ்வளவுதான். நம்மளுக்கு இலக்கியம் இலக்கணம்லாம் சாமி உணர்த்தல, அவருக்கு உணர்த்தினாரு, அதனால பாடிட்டாரு, சாமி எழுதிட்டாரு. ஒரு உயிர் படக்கூடிய அத்தனை அவசியம் இதுல எழுதிட்டாங்க. யாரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்ற அருள் புரியாயே. போது சாமி, என்ன கூப்பிட்டுக்கின்றார். நான் யாருக்கு எடுத்து சொல்ல முடியும்? யார் என்னுடைய குறையை கேட்பாங்க? இந்த பரபரப்பான உலகத்துல, இந்த கலியுகத்துல, இந்த பரபரப்பான உலகத்துல யார் நம்ம குறையை கேட்பாங்க? சொல்லுங்க. வாய்ப்பு இருக்கா? செய்ய முடியுமாங்களா? கேட்பாங்க, அதுக்கு அடுத்தது பெத்தவங்க கேட்பாங்க. ஆமா, யார் கேட்பாங்க? வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. அதான் என்ன சொல்றாங்க, வருகை என்று அருள் புரியாயே. அப்போ இந்த 3வதுல என்ன சொல்றதுன்னா, இந்த சொல்லு முடிகிற இடம், அதாவது 2வது மூச்சு முடிகிற இடம், அடுத்து சொல்லு முடிகிற இடம், 4வது காலம் முடிகிற இடம், அதான் திருமந்திரம் சொல்லுது. அப்போ இந்த கலையை நம்ம கத்துக்கணும். அக்கலை முன்னேழு மக்கள். அப்போ முதல்ல பணியணும். அப்போ இந்த நிலைமை உங்களுக்கு வரணும். எந்த நிலைமை இது வரணும்னு நான் கட்டாயப்படுத்தல. 5×60 உங்களுக்கு தானா நடந்ததுன்னா நீங்க யார் பக்கம் வர மாட்டீங்க. எல்லாமே உங்களுக்கு எக்ஸலண்டா நடந்துகிட்டே இருக்குன்னா நீங்க சாமி பக்கம் வரவே மாட்டீங்க. அதான் சாமி தடுத்து ஆட்கொள்றார். ஒரு பிரேக் கொடுக்கிறார், ஒரு பிரேக் கொடுக்கிறார். துக்கம் எதுக்கு வருது? நமக்கு சோதனை எதுக்கு வருது? சோதனை எதுக்கு வருது? தாளா துயரம் எதுக்கு வருது? அது துயரத்தினுடைய வேரை நம்ம கண்டுபிடிக்கணுன்றதுக்காக சாமி கொடுக்கிறார். அழுவோம், முதல்ல அழுவோம்.
முதல்ல துக்கத்துல இருப்போம். அப்ப துக்கத்தினுடைய மூலத்தை நம்ம பார்க்கணும். அந்த துக்கத்தினுடைய வேரை நம்ம பார்க்கணும். நாம ஏன் துக்கமா இருக்கிறோம்னு அந்த வேரை பார்க்கணும். ஒரு 3 நாளா சலனம் வருதுன்னா அந்த சலனத்துக்கான வேர் என்ன? ஏன் இந்த துயரம் வந்து நம்மளை வாட்டுது? இந்த துக்கம் ஏன் நம்மளை வாட்டுது? இதுக்கான சூழ்ச்சி யாரு? இதுக்கான காரணம் யாரு? இதுக்கான காரியம் யாரு? அப்ப தவத்துல நீங்க உட்காரும் போது அந்த துக்கத்தினுடைய வேர் வரைக்கும் நீங்க போனீங்கன்னா அதுக்கான மூலம் நம்மளா தான் இருப்போம். எதுக்கு விரும்புவானே, எதுக்கு வெறுப்பானே? அதனாலதான் இங்க அழகா சொல்லிட்டாரு, யாரோடு நோகேன். யாரை நம்ம குற்றம் சொல்ல முடியும்? யாரை போய் நொந்துக்க முடியும்? சரி, யாருகிட்ட தான் எடுத்து சொல்ல முடியும் நம்ம குறைய? சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும் சரி, அப்பா அம்மா கூட சரி, வாயும் வயிறும் வேறதான். வாயும் வயிறும் வேறதான். என்னதான் தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதான். கடமை முடிஞ்சிருச்சு. வினை அடிப்படையில பிறந்துட்டோம், அவ்வளவுதான். வினை அடிப்படையில பிறந்துட்டோம். பெத்துட்டாங்க, வளர்த்துட்டாங்க, சரி, அவ்வளவுதான். வினையா அப்போ ஏன் பெத்தீங்கன்னு கேட்க முடியுமா? பெத்தவங்க கிட்ட போயிட்டு என்ன எதுக்கு பெத்தன்னு கேட்க முடியுமா? இல்ல அந்த கேள்விதான் நியாயமா? வந்துட்டோம், பூமிக்கு வந்துட்டோம், வினை அடிப்படையில வந்துட்டோம். அந்த வினையை கழிச்சுட்டு தான் போனோம். இந்த உலகம் ஒரு ஆஸ்பத்திரி. இந்த உலகமே ஒரு ஆஸ்பத்திரி. இந்த உலகமே ஒரு மருத்துவமனை தான். அப்ப இங்க வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்காரு? சாமி அமைச்சிருக்கிறாரு. என்ன ட்ரீட்மெண்ட்? வினையை கழிச்சிட்டு வா. அந்த வினைக்கு என்ன உருவம் கொடுத்துருக்காரு? அந்த வினைக்கு ஒரு உருவம் கொடுத்துருக்காரு, களிமண். அதான் நம்ம உடம்பு. அது நல்வினை தீவினையால ஆனது. அப்ப கருமாவை கூட்டி களிமண்ணை பிசைஞ்சு அதுக்கு என்ன கொடுக்குறாரு? மூச்சு கொடுத்து, அதுக்கு அக்னியை கொடுத்து, அதுக்கு ஆகாயத்தை கொடுத்து, 5 மூட்டை 60 கொடுத்து பூமிக்கு அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாரு? உன் வினையை கழிச்சிட்டு வா. அதுல 3 வினை இருக்குது. முன்ன செஞ்ச வினை, இப்ப செஞ்சுன்னு இருக்கிற வினை, இனி செய்ய போற வினை. அப்ப நல்வினை தீவினைய புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்வினைக்கும் போக மாட்டாங்க, தீவினைக்கும் போக மாட்டாங்க. மொத்தத்துல வினை ஏந்து கொண்டு என்ன பண்ண? எரிச்சிருவாங்க. அதான் அந்த மக்களை, 7 மக்களை நாயகி தன்னுடன் அந்த புருவமத்துல உட்காந்து என்ன பண்ணிடணும்? இருவினை அழிச்சிடணும். நல்லதும் வேணாம், கெட்டதும் வேணாம். எதுக்கு வம்பு? நீங்க நல்வினை செஞ்சாலும் பூமியில பிறக்க போறீங்க, நீங்க தீவினை செஞ்சாலும் பூமியில பிறக்க போறீங்க. அந்த 2 வினையும் நமக்கு வேணாம். நீங்க தர்ம பிரபுன்னு பேர் வாங்கினாலும் பூமியில பிறப்பு உண்டு. நீ பக்கா கேடி கொலகாரன் திருடன் ஹம்பக்கு அப்படின்னு பேர் வாங்கினாலும் பூமியில இடம் உண்டு. ரெண்டுத்துக்குமே வினை உண்டு, பதிவு உண்டு. வினை பதிவு ஆயிட்டாலே அது பதிவு தான். அந்த வினை நல்வினையா இருந்தாலும் சரி, தீவினையா இருந்தாலும் சரி. அந்த வினை நல்வினையா இருந்தாலும் சரி, தீவினையா இருந்தாலும். அப்போ பேரும் புகழும் வாங்கினாலும் ஆபத்து தான். அதனாலதான் உசாரா மாணிக்கவாசகர் என்ன சொன்னாரு? உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன்ட்டாரு. ஏன் சொல்லு? வாங்கிட்டோம்னா அடுத்து என்ன பண்ண முடியாது? சாமியோட திருவடியில் சேர முடியாது. புகழே பெரிய தடையாயிடும். ஊர் பேர் வாங்கிட்டோம்னு, பேர் வாங்கிட்டு புகழ் வாங்கிட்டோம், அதுவே பெரிய தடையாயிடும். எதுக்கு? சாமிக்கும் நம்மளுக்கும் தடையாயிடும். சாமிக்கும் நம்மளுக்கும் தடையாயிடும். அதனாலதான் நல்ல உசாரா கேட்டாரு பாருங்க. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். அத கடைசியில கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. நல்லா இருக்கு அந்த பாட்டு. அது கூட முடிஞ்ச எடுத்து அந்த பாட்டு பாடி கூட முடிச்சிடலாம் இருக்கு. ஒற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றால தமந்துரையும் கூத்தா உன் குறைகடற்கே கற்றாரின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. அவ்வளவுதான் செய்தி, அவ்வளவுதான் செய்தி. இன்னைக்கு திருமூலர் நம்மளுக்கு கொடுத்த செய்தி இதுதான். பொழிப்புரையில பார்த்தோம் இல்லையா? 5 காலமும் முடிகிற இடம் இங்கதான் முடியுது. அந்த கடைசி வரி என்ன சொல்லுதுன்னா, சொல்லு முடிகிற இடம், சுருதி முடிகிற இடம், காலம் முடிகிற 5 பூதமும் முடிகிற இடம். அந்த இடத்துல நம்ம ஒடுங்கிட்டோம்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றால தமந்துரையும் கூத்தாவுன் குறைகழற்கே கற்றாவின் மனம் போல
கசிந்துருக வேண்டுவனே. அப்படியே ஏகாந்தமா உட்காந்துடணும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் எப்படி உட்காரணுமா? கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. அப்படியே உருகி பார்க்கணுமா பூர்வ மதத்தை? எப்படி பார்க்கணும்? உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன் அப்படின்னு நம்ம உட்காந்துடணும். கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும். இனி கற்றவங்களும் நமக்கு தேவையில்லை, இனி கற்க போறது நமக்கு தேவையில்லை, திருவடி மட்டும் போதும். குற்றாலர் தமந்துரையும் கூத்தாவும் குறை கிடற்கே. இந்த குறை கடல் இது பூர்வ மத்தியம். கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. எவ்வளவு ஒரு உன்னதமான செய்தி பார்த்தீங்களா? இத்தனையும் திருவடிக்கு தடை. நீங்க பூர்வ மத்தியில பார்த்து லயிச்சு ஆனந்தமா இருக்க விடாம செய்யற 3 குற்றவாளிகள் இருக்கிறாங்க. ஆணவம், கண்மம், மாயை. இன்னும் எப்ப பார்த்தாலும் உட்காந்துக்கிற கதவு சாத்திக்கின்னு? உனக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? எப்ப பார்த்தாலும் தவம் பண்றேன், சாமி கும்பிடுறேன், தவம் பண்றேன் அப்படின்னு. அவங்களுக்கு திருவடினா என்னன்னு தெரியாது, பாவம். அந்த அந்த குற்றால தமந்துரை கூத்தா உன் குறை கடற்கு அந்த கடல்னா என்னன்னு தெரியாது, பாவம். அதெல்லாம் என்ன சொல்ல தெரியுமா? நம்மள பைத்தியம்னு சொல்லுவோம். எப்ப பார்த்தாலும் திருநீரு, எப்ப பார்த்தாலும் ருத்ராட்சம், எப்ப பார்த்தாலும் 5 எழுத்து, எப்ப பார்த்தாலும் முற்றோதல். பாவம். அந்த அடியார்களுக்கு திருவடி எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை விட ஒரு பெரிய பொக்கிஷம் வேற எதுவுமே இல்லைங்க. அப்போ இந்த உற்றாரு உறவினர்கள் எதுவுமே இல்லாம நீங்க ஏகாந்தமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் புருவனடு. அதத்தான் அக்கலை நாயகி தன்னுடன் 300 வாயு முடியும் வகை சொல்லிடில் 351 அஞ்சுமாய் 300 வாயு முடிவகையாமே. அங்க மூச்சும் ஒடுங்குது, பேச்சும் ஒடுங்குது. எங்க புருவ நடுவுல கண்ணும் ஒடுங்குது. விநாயகரும் ஒடுங்கிடுறாரு, முருகபெருமானும் ஒடுங்கிடுறாங்க, வாயு பகவானும் ஒடுங்கிடுறாரு, அக்னி பகவானும் ஒடுங்கிடுறாரு. இப்படி எத்தனை பகவான் இருக்காங்க அத்தனை பகவானும் முருகனோட ஒடுங்கிடுறாங்க. 5 காலமும் ஒடுங்குது, 5 பூதமும் ஒடுங்குது. எங்க புருவ நடுவுல படைப்புன்னு சொல்லக்கூடிய இடுப்பு பகுதி அங்க ஒடுங்குது, வயிறு காக்கிற பகுதி அங்க ஒடுங்குது, ருத்ரம் மார்பு பகுதி அங்க ஒடுங்குது, மூச்சு தொண்டை குழி அங்க ஒடுங்குது, ஆகாயம் புருவ மத்தியம் அங்கேதான் ஒடுங்குது. இப்படி 5 காலமும் அங்கதான் ஒடுங்குது. அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. எங்க உட்காரணும்? அந்த இடத்துல இந்த பசு கண்ணுக்குட்டி பிரிஞ்ச மாதிரி என்ன பண்ணுமா? இந்த கண்ணுக்குட்டி ஓடி போய் அம்மா மடியில டங்கு டங்குன்னு இடிக்கும், பார்த்துருப்பீங்க. கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. தாய்மடி பார்த்தோன்னா ஓடுது இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்தை விட்டு ஓடி போய் எங்க உட்காரணும்? வாய்ப்பு கிடைக்கும் போது நான் உட்காந்துக்கணும். நிசப்தமா இருக்குதா, ஓங்காரமா இருக்குதா, யாரும் இல்லையா, தாளை போட்டுருங்க, உட்காந்துருங்க. கற்றாவின் மனம் போல கசிந்துருக அப்பா அப்பான்னு உட்காந்துருங்க, நாதா நாதான்னு உட்காந்துருங்க. அப்படி உட்காரும் போது திருவடி உங்களுக்கு சாத்தியமாகும். எப்ப திருவடி உங்களுக்கு சாத்தியமாகும்? இந்த உலகம் உங்களை ஏய்க்கும் போது, இந்த உலகம் உங்களை ஏமாற்றும் பொழுது, இந்த உலகம் உங்களை வஞ்சிக்கும் போது, இந்த உலகம் பொய் என்று நீங்கள் உணரும் போது, இந்த உறவுகள் எல்லாம் பொய் என்று உணரும் போது சாமி அந்த திருவடியை கொடுக்கிறார். ஏன்னா அப்படி மேலானது அது. அதனாலதான் சாமி சோதனை தரார். சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான். சொல்றாங்களா இல்லையா? சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான். எவ்வளவு ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை இல்ல? ஏன் இறைவன் சோதிக்கிறார் தெரியுமா? நீ திருவடிக்கு வருவன் தான் சோதிக்கிறார். என்னைக்காவது வரமாட்டியா புருவ நடுவுக்கு? என்னைக்காவது வரமாட்டியா? நீ கட்டின வீடு போய், நீ நினைக்கிற உறவெல்லாம் போய், நீ யாரெல்லாம் பெரிய ஆள் நினைக்கிற அவெல்லாம் போய், நீ எதெல்லாம் பெருசா நினைச்சிட்டு இருக்க அதெல்லாம் போய். அதை உணர்த்துறதுக்காக தான் நமக்கு துன்பத்தை தராரு. எதுக்கு துன்பத்தை தராரு? நிலையில்லாதது நினைச்சு இது நிலையானதுன்னு நினைச்சிட்டு இருக்குதே,
அப்படின்னு அதுக்கு அவர் வருந்துறாரு. யாரு வருந்துறாரு? சாமி வருந்து என்ன பண்றாரு? ஆனா நம்ம என்ன சொல்றோம்? சாமிக்கு கண்ணு இருக்குதா? மூக்கு இருக்குதா? காது இருக்குதான்னு கேட்கிறோம். இல்ல. நீ திருவடிக்கு வரமாட்டியான்னு தான் சாமி என்ன பண்றாரு? அந்த புறப்பொருளை நிறுத்துறாரு. நிலையில்லாதத தேடி திருப்பி திருப்பி பிறப்புல போய் மாட்டிக்காத. நிலையானது இடத்துக்கு வா. அப்போ நிலையான இடத்துக்கு வான்னா, அதுக்காகத்தான் சாமி சோதனைகள தராரு. அப்ப துக்கம், துயரம், சோதனை, விரக்தி, வேதனை, அழுகை, கண்ணீரு, ஏக்கம் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் எதுக்கு? நிலையானதுக்கா? நிலை இல்லாததுக்கா? முடிவு பண்ணுங்க. நமக்கு துக்கம் ஒண்ணு வருதுன்னா, இது நிலையானதுக்காக வருதா? நிலை இல்லாததுக்காக வருதா? பாருங்க. அனலைஸ் பண்ணுங்க. ச்சே! போய் ஒரு நிலையில்லாத பொருளுக்கா நம்ம இவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்டோம். அப்போ முடிவு எடுங்க. அறிவுல தெளிவு வந்துரும். தெளிவு வந்த பிறகு பொருள் நடுவுல வாழ்க்கை கிடைக்கும். கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. அப்ப கண்ணுல தண்ணி வரும். மெல்ட் ஆவீங்க. அப்ப என்ன பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அந்த பொருள் நடுவுல வச்சு பாடுங்க. பாடுங்க. பாடி பாருங்க. உங்களுக்கு சிவபுராணம் தெரியுமா? அழுது பாடுங்க. அழகா உணரணும். நீங்க உண்டு, உங்க வீடு உண்டுன்னு லாக் பண்ணிக்கலாம். ஏகாந்தமா இருக்கலாம். அங்கதான் ஏகம் இருக்கிறது. அங்கதான் பரம் இருக்கிறது. அங்கதான் நாதம் இருக்கிறது. அதனாலதான் அதுக்கு ஏகாம்பர நாதர்ன்னு பேரு. ஏலவார் குழலி உடனாகிய கச்சி ஏகம்பனுடைய திருவடிகள் சரணம் சொல்றேன் இல்லையா? அதுதான் அது. அததான் இந்த திருமந்திரம் என்ன சொல்லுது? முன்னேழு மக்களை நாயகி தன்னுடன் 300 வாயு முடிவகை சொல்லிடில் 351 அக்ஷரமும் அஞ்சுமாய் 300 வாயு முடிவகை யாமே. பேச்சு மூச்சு எல்லாம் ஒடுங்குற இடம் புருவ நடு. வந்துரு வந்துருன்றார் திருமூலர். அப்போ உயிருக்கு உடம்பா, உடம்புக்கு உயிராகவும், உயிருக்கு மூச்சாகவும், மூச்சுக்கு பேச்சாகவும், பேச்சுக்கு இந்த நாக்காகவும் யார் இருக்கிறது? பராசக்தி இருக்கிறா. அப்படிப்பட்ட பராசக்தி பத்தி வியந்துதான் இந்த அட்டமாசித்தி தலைப்புல இந்த 59வது பாடல் சொல்லுது. அப்போ அக்கலை நாயகின்றது பராசக்தியுடைய புரு நடுவை சொல்லுகிறது. அங்குதான் பராசக்தி நம்மளை காப்பாற்றுகிறார். நேத்து சொன்னேன் நான். 5 பூதத்துக்கும் 5 அந்த மகேஸ்வரனுக்கும், ஆமா சதாசிவனுக்கும், மகேஸ்வரனுக்கும், ருத்ரனுக்கும், நாராயணனுக்கும், பிரம்மனுக்கும் தாயாவே இருக்கிறா பராசக்தி. தாயாவே இருக்கிறா. ஆனா அவ யாருக்கு துணையா இருக்கிறா? இறைவனுக்கு துணையா இருக்கிறா. எதை வச்சு இந்த உலகத்தை காப்பாத்துறா? விநாயகர்ன்ற நாதத்தை வச்சு காப்பாத்துறா. ஆக்கும் கடவுள் கணபதியே அப்படின்னாங்க இல்லையா? அது கணபதியை வச்சு காப்பாத்துறா. அடுத்து எப்படி ரட்சிக்கிறா? முருகனை வச்சு ரட்சிக்கிறா. டார்ச் லைட் மாதிரி ஒளி உலகம், ஒளியும் ஒளியும். வெள்ளிக்கிழமை படம் பார்த்துருப்போம், ஒளியும் ஒளியும். அது மாதிரி இப்படி அவங்களுக்கு ஒரு விளையாட்டாம். யாருக்கு? ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரியும் அந்த உலகம் வந்து ஒரு விளையாட்டாம். நமக்கு அது கஷ்டம். இந்த உலகம் நம்மளுக்கு ரிஸ்க். இந்த உலகம் நம்மளுக்கு ரிஸ்க். சாமிக்கும் அம்பாளுக்கும் ரஸ்க். இந்த உலகம் ஒரு விளையாட்டாம். இதுவோ உனக்கு ஒரு விளையாட்டுன்னு கணபதி சொல்லுவான். கணபதி எல்லா உலகங்களையும் வயித்துல வச்சிருப்பாராம். அண்ட சராசரங்கள் எல்லாத்தையும் வச்சிருப்பாராம். அப்ப அவள அந்த கணபதி தூக்கி வச்சிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு எவ்வளவு விளையாட்டு. அவ புவனேஸ்வரி இல்லையா? புவனங்களுக்கெல்லாம் தாய் இல்லையா? சரி, அந்த புவனேஸ்வரி தான் உடம்புல பாதி வச்சிருக்கா. அவர் எப்படி விளையாடுவார்? சரி, எதுவுமே வேணாம் அம்போன்னு உட்கார்ந்து இருக்காரு. அவர் எப்படி விளையாடுவார்? சாமி தானே. அப்போ இது ஒரு தொடர் நிகழ்வு. ஞானம் பெறுதல்ன்றது ஒரு தொடர் நிகழ்வு. நாம எல்லாருமே இறைவனுடைய அம்சம் தான். எப்படி படியிலிருந்து இறங்கி வரும்? இறைவன், இறைவி, நாதம், விந்து, துரியாதீதம், துரியம், சகசிராலம், அப்புறம் புருவ நடு, அப்புறம் தொண்டைக்குழி, அப்புறம் மார்பு, அப்புறம் தொப்புள் கொடி, அப்புறம் உயிர்நிலை. இந்த உடம்பை எப்படி ரட்சிக்கிறாங்க? இப்படிதான் ரட்சிக்கிறாங்க. அப்படியே ஆழ்ந்து இந்த உடம்ப நீங்க உட்கார்ந்து அப்படியே கவனிச்சு தலைகீழா போனீங்கன்னா உச்சத்துல யாரை தொட முடியும்? அப்ப நீங்க எல்லாம் இறைவன் தான். நீங்க கடவுளா தான் இருக்கிறீங்க. ஆனா உங்க கண்ணை மறைக்கிறது ஆணவம். அவ்வளவுதான் செய்தி. அப்ப குருநாதருடைய பார்வைப்பட்ட உடனே நீங்க கடவுளாக மாறுகிறீர்கள். நீங்கள் அதுவாகவே மாறுகிறீர்கள். இதுதான் பாசம், பசு, பதி அப்படின்றாங்க. பதி, பசு, பாசம்னு சொல்லுவாங்க. சரி, ரொம்ப ஆழமா போனா இன்னும் நேரம் எடுத்துக்கிட்டே இருக்கும். இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து.
மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்லதும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் வங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல், சிவன் திருவடி பணிதல் என்கிற தலைப்பின் கீழே நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு வலது கண்ணையும் இடது கண்ணையும் அக்னி நேத்திரம் என்று சொல்லக்கூடிய புருவ நடுவிலே லைத்து 1 மணி நேரம் ஏகாந்தமாக இருந்து பிறவி பெரும்பயனை அடையும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கங்க. சிகாரம் சைவநெறி பாடசாலை சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.